கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே நன்கு சிறு பிள்ளைகள் கர்த்தருடைய நாம மகிமைக்காக பாடி ஆராய்ச்சி முடித்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தினாங்க. சங்கீத தியானத்தை ஜாசானால பேசினாரு. அதற்கான கட்டை நான் சுதந்திரிக்கிறேன். இன்னும் பேரண்ட்ஸாக இருக்கிற நீங்கள் ஒரு பிள்ளைங்க ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்வதற்கு நீங்கள் அதிகமாக முயற்சி இருக்கு. நான் திரும்ப தான் சொல்கிறேன். ஒரு படிப்புக்காக ஒரு பிள்ளைகளுக்கு அவ்வளோ முயற்சி எடுக்கிறோமா இல்லையா? டியூஷனுக்கு அனுப்புகிறோம், ஸ்கூலில் ப்ரோக்ராம் ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறோம், அந்த பிள்ளைகளை காலையில் கூட்டு போய் விடுறோம், அதுக்கு முன்னாடி ஒரு டிஃபன் செய்யறதுன்னா ஒரு ட்ரெஸ் அரேஞ்ச் பண்ணுறதுன்னா இவ்வளோ பிரயாசப்படுறோம். தப்பு நல்லது தான். ஒரு உலக கல்விக்காக நம்ம அவ்வளோ நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம முயற்சி எடுக்கிறோம், செலவு பண்ணுறோம். படிக்கும்போது இது பரலோகத்தை கொண்டு போகிற ஒரு காரியம். நம்முடைய பிள்ளைகளை பரலோகத்தை கொண்டு போகிற ஒரு காரியம், தேவனோடு கூட இணைக்கிற ஒரு காரியம். அதற்கு நம்ம எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கணும் சொல்லுங்க. எடுக்கணுமா எடுக்கக்கூடாது? நம்ம நினைச்சதை நம்ம பிள்ளை நல்லா படிக்க வச்சுட்டா அவன் வேலைக்கு போய் சோறு போடுவான். இந்த ஜென்மத்தில் நடந்தாரு. என்னை போல கற்றவர் இருந்தால் தான் சோறு போடுவான் சொல்றேன். யாரை போல சொல்ல மாட்டேங்கிறீங்களே. என்னை போல கற்றவர் இருந்தால் தான் பெற்றவங்க சோறு போடுவாங்க. ஏன்னா பைபிளுக்கு போன நான் பைபிள் வசனப்படி என்ன பண்றேன், நடக்கிறேன். உன் தகப்பன உன் தாய் என்ன பண்ணு, கனம் பண்ணு. முதிர் வயது ஆகும்போது என்ன பண்ணாத, இச்சிடாத. இந்த வசனத்தை நான் கை போடுறேன். அதனால அந்த வசனப்படி தாய் தகப்பனார் என்ன பண்றேன், செய்யறேன். அல்லேலூயா. நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுனாலையோ உங்களை டாக்டர் ஆகிறதுனால இன்ஜினியர் ஆகிறதுனால அந்த பிள்ளைகளை நம்ம காப்பாற்றாதெல்லாம் நல்லா திரும்ப சொல்றேன். ஆனால் உங்க பிள்ளைகளை தேவ பயத்தில் வளர்த்து அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டோடைய வசனத்தை சொல்லி கொடுத்து அதை நீங்க நடத்துட்டீங்க, கற்றுக்கொண்டு நடத்துட்டீங்கன்னா அந்த பிள்ளை நிச்சயமா வயசான காலத்தோடு பார்த்துக்கணும். எத்தனை பேர் நம்பரை விசுவாசிக்கிறீங்க? உண்டு கஷ்டப்பட்டு கடனை வாங்கி படிக்க இருக்க அவனுக்குன்னு ஒரு போண்டாட்டி இருந்துச்சுன்னா உங்களோட கல்வி போயிடும். சொல்றது புரியுதுங்களா? உண்மை சொல்றோம். சொல்றோம் என் அம்மா கூட வாழ முடியாது, அவனை கூட்டு போயிடுவோம். அது சொல்றோம், அம்மா கூட வாழ முடியாது, எனக்கு திருப்பி அவனை சொல்லுவான் போயிடு. திரும்ப சொல்றேன், நான் வேத வசனத்தை கைப்பற்றபடினால்தான் என் பெற்றோர் சாத வரை என் பிள்ளை வச்சுட்டு கொடுக்கணும். அதை மனைவிட்டு அந்த தரிசனத்தை சொன்னேம்மா, தனி கொடுத்துன்னு போன ஆசை இருந்தா அதை என்ன பண்ண நீ மறந்துடும். அப்படி ஒரு எண்ணமே மறந்தா பண்ணாது, வரவே இல்லை. சாத வரை என் அப்பா அம்மா யார் கூட இருப்பாங்க, ஏன் கூட தான் இருப்பாங்க. ஏன் நான் அதை சொன்னேன், நானும் ஒரு சாதாரணமான ஒரு மனுஷனாக இருந்ததுன்னா என்ன இவங்க போகிற சண்டையில் யாரும் பார்க்கறது, அதை நமக்கு வேணாம். ஆனால் நம்ம நிம்மதியாக இருக்கலாம். அப்பா அம்மாவுக்கு எந்த உட்கார போய் போகிறோம் என்ன விட்டுட்டு ஏதோ ஒரு பொருள் வாங்கி கொடுத்து எனக்கு முன்னாடி பொருள் சந்தோஷப்படுறோம். எனக்கு அதை என்ன பண்ணுவோம்? அதுலேயே ஏங்க கர்த்தருக்குள் இருக்கிறதுனால தான். நான் சொன்னது எத்தனை பேருக்கு புரியுது? உன் பிள்ளைங்களுக்கு படிக்க வைக்காதுன்னு சொல்லலை, உன் பிள்ளைங்க வேலை வாங்கி கொடுக்காதுன்னு சொல்லலை, உன் பிள்ளைகளுக்கு சொத்து வாங்கி கொடுக்காதுன்னு சொல்லலை. உன் பிள்ளைகளை கர்த்தருக்குள் வளர்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க தேவ பயத்தில் வளரும், சத்தியத்தில் நிற்கும், அவங்கள சரியா இருப்பாங்க. முதிர் வயதுல உங்களுக்கும் அந்த பிள்ளைகள் ஆசிரியமா இருப்பாங்க. உங்களே அந்த பிள்ளைகள் நடப்படுத்துங்க. கல்யாணம் பண்ணும்போது காலம் போடுறான் பாரு, அப்பவே நினைச்சுங்க நாளைக்கு நானே ஒரு காலை வளர்க்க போறேன். நானே எங்க அப்பா அம்மா காலில் உள்ளங்க காலில் விழுவாங்க. கல்யாணம் பண்ணும்போது காலில் விழுவாங்க. என்ன இதோ லாஸ்ட் மறுநாள் வர போறாங்க, காலை வர போறாங்க. காலில் விழுறதெல்லாம் மதிப்பு மரியாதை இல்லை. மனசில் இருக்கிற தாய் தகவல் எங்க நேசிக்கணும், மனசுல நேசிக்கணும், அன்பு போடும். அதுதான் தெய்வம். அல்லேலூயா. நம்ம பாருங்க, பெண் பிள்ளைகளோட நல்லா ஆவிக்கு இருக்கிறாங்க. அவங்க தான் நான் கட்டளை சொல்லிக்கிறேன். எனக்கு மட்டும் பையன் தான் எனக்கு விஷயம் எனக்கு பையன் என்ன பண்ணியிருப்பேன், அவனை விட்டுட்டு மட்டும் கொஞ்சம் ரூம்ல உட்கார வச்சு 11 நாளாவோ அவனுக்கு வசனத்தை சொல்லி கொடுத்து நீ பேசுறா அப்பா நான் முன்னாடி இருக்கிற பேசுறா இருக்கிறது 30 வயசு என்ன பண்ணியிருப்பேன், 5 வயசு பையனை தான் பேச வச்சுருக்கோம். உங்களுக்கு என்ன நம்ம தைரியம் கேட்க வரல? நம்ம
பிள்ளைங்க நின்று பாடணும், நம்ம பிள்ளைங்க நின்று ஜெபிக்கணும், நம்ம பிள்ளைங்க நின்று ஆராதிக்கணும், நம்ம பிள்ளைங்க நின்று பிரசனம் பண்ணுற அந்த ஆசிரமத்துக்கு ஏன் வரல? எக்ஸாம் மட்டும் பாஸ் பண்ணணும், இவ்வளவு மார்க் எடுக்கணும். என்ன பண்ண போற? ஏசு நேரம் வந்துட்டாரு. இவ்வளவு மார்க் பிள்ளைங்க கூட வருமா? பட்டப்படிப்பு கூட வருமா? முதல்ல உள்ளதான் பாரு. நம்ம புள்ள வரணும், ஆவிக்குரிய விஷயத்துல வளர்க்குற பிள்ளைகளை. அது மாத்திரம் நம்ம முதல்ல ஆவிக்குரிய விஷயத்துல இருக்கணும். நம்ம ஆவிக்குரியத்துல இருந்தாதான் நம்முடைய பிள்ளைகள் ஆவிக்குரியத்தில் வளருவாங்க. நீங்க நிறைய சின்ன பிள்ளைகளுக்கு சபையை பத்தி தவறா சொல்லி கொடுத்து அந்த பிள்ளைங்க சபை மேல ஒரு அன்பே இல்லாம இருக்குது. ஊழியத்தை பத்தி தவறா சொல்லி கொடுத்து ஊழியத்து மேல விருப்பம் இருக்கிற பிள்ளைங்க ஊழியக்காரனை பத்தி தவறா பேசி அந்த பிள்ளைங்க வாழ்க்கையில கூட சீரழிச்சு போயிடும். சின்ன பிள்ளைங்க எதிர்ல கர்த்தரை பத்தியோ ஊழியக்காரனை பத்தியோ சபையை பத்தியோ ஊழியத்தை பத்தியோ தவறா பேசவே கூடாது. அந்த சின்ன திஞ்சு முடத்துல போய் பட்டுச்சுன்னா அந்த பிள்ளைங்க பாவம் அப்படியேதான் இருக்கும். எத்தனையோ சாட்சி சொல்றது. இந்த தயவு கொடுக்கிற சின்ன பிள்ளைகளை சிறு வயதிலே கற்றுக்கொள்ள நடந்தது. திரும்ப சொல்றாரு, அவங்களுக்கும் ஆசீர்வாதம், அது உங்களுக்கும் ஆசீர்வாதம், அது உங்களுக்கும் ஆசீர்வாதம். அதனாலதான் என் சின்ன பிள்ளைங்களை இருக்கும்போதுதான் அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தரை பத்தி நல்லா சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஊழியனா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கிறேன், ஊழியக்காரனா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கிறேன். எனக்கு வருகிறோம் சொல்லும், நீங்க வருவாங்க ஊழியம் செய்யும் பொழுது இதெல்லாம் நீங்க ஜெயிச்சு வரணும், சாதிச்சு வரணும், இப்பயே அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்க. அப்ப நீங்களும் கூட அந்த மாதிரி என்ன பண்ணணும், பிள்ளைகளை சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அடுத்த மாசம் இன்னும் அந்த ஆட்பிள்ளைகள் இன்னும் அழகா பண்ணணும். அது இவங்க அந்த சண்டே ஸ்கூல் டீச்சர் மாத்திரம் பொறுப்பு இல்லை, பேரண்ட்ஸ் தான் மிக